அவங்க அம்மா கூட அவர் வாழ்ந்தாரு. அவங்க அம்மா கடைசி காலத்துல அவங்க அம்மா வந்துட்டாங்க. அதுக்குன்னு பின்னி பெணஞ்சாரா? ஆனா அவங்க அம்மாவ அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டாரு. வரலாறு படிங்க. ரமண மகர்ஷி வரலாறு. ஆனா எவ்வளவு வைராகியத்தோட அந்த உறவுல இருந்தாருன்னு ஒரு சம்பவம் சொல்லுவேன். இப்ப கூட போனீங்கன்னா, திருவண்ணாமலையில பாதாள லிங்கத்துல பெருசா ஒரு ஃபோட்டோ எழுதி வாங்கி போட்டிருக்கோம். ரமண மகரிஷியோட கையெழுத்து லெட்டர். என்ன போட்டிருக்கோம்னா, ஓடி வந்துட்டார்ல. திருச்சூர்லேருந்து ஓடி வந்துட்டார். ஓடி வந்து யாருக்கும் தெரியாம திருவண்ணாமலை, அப்பா நான் வந்துட்டேன்னு சொல்லி திருவண்ணாமலையில வந்து பாதாள லிங்கத்துலலாம் தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டார். புள்ள எங்க போச்சுன்னு அம்மாக்கு தெரியல. தம்பிய வச்சு தேடுறாங்க, சித்தப்பா வச்சு தேடுறாங்க, அண்ணன் தேடுறாரு. ஒவ்வொரு பக்கம் தேடுறாங்க. எங்க ஏன்னா இறை தந்தையை நான் தேடி போகிறேன். யாரும் என்னை தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு தான் வந்தாரு. எந்த தந்தைன்னு தெரியல இவங்களுக்கு. எங்க போனா? எந்த கோயிலுக்கு போனா? ஏன்னா இவன் பித்து புடிச்ச மாரி 2 வருஷம் இருந்தாரு. பெரிய புராணமே தான் படிப்பாரு. இந்த 2, 3 ஆண்டு காலம் தேடுறாங்க. எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. பால சன்னியாசின்னு மட்டும் இவரு அப்படியே பிரபலமாகுறாரு திருவண்ணாமலையில. சேஷாத்ரி சாமிகள் அறிமுகப்படுத்துறாரு. அங்க பாருயா ஒரு பால சன்னியாசி எப்படி தவம் பண்றான் அப்படின்ட்டு. அப்படி பிரபலமாகுறாரு. ஆனா யார்ட்டயும் பேச மாட்டாரு. மௌனம். அப்போ ஒரு நாள் அந்த தியானத்துல இருந்து வெளிய வரும்பொழுது, "தம்பி யாருப்பா?" அப்படின்னவுடனே, ஏதோ மெல்லமா திருச்சுழி வெங்கடரமணன்னு பேர சொல்ட்டாரு. சொல்லும் பொழுது சரியா அந்த இடத்துல அவங்க மாமாவோ யாரோ பார்த்து, "ஐயோ! இவன் நம்ம பையனாச்சே! இங்க தான் இருக்கிறானான்னு" போய் அவங்க அம்மாகிட்ட சொல்லி, எல்லாம் வந்து வா, வா, வான்னு அதெல்லாம் விஷயம் இல்ல இப்ப. மலையில இருப்பாரு. திருவண்ணாமலையில அப்படி அப்போ ஒரு 14 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அம்மா வராங்க. முதல்ல அண்ணன் வந்து கூட்டு போயிட்டாரு. தம்பி வந்து கூட்டு போயிட்டாரு. சித்தப்பா வந்து கூட்டு போயிட்டாரு. வாயே திறக்கல. கண்ண திறந்தா தானே! அம்மா வந்து கதறு, கதறு, கதறுன்னு கதறுவாங்க. எப்படின்னா, அசைவும் கிடையாது, உணர்ச்சியும் கிடையாது. கல்லு மாரி தான் இருப்பாரு. எதுவும் கிடையாது. கோவமும் வரல, அழுகையும் வரல. எதுவுமே இல்ல. அப்படியே இருக்காரு. அந்த அம்மா கதறுது, கால கட்டி புடிச்சுன்னு அழுகுது. சுத்தி இருக்கிற சிஷ்யர்கள் பார்க்குறாங்க. சுத்தி இருக்கவங்க கதர்றாங்க. ஒரு தாய் இப்படி கதர்றா! இப்படி இருக்காரு. அசைய மாட்டேங்குது. அறைகூவல் விடுது ஆன்மானி. ஏன்னா, அப்படிதான் வந்து யார் யார் மூலமாவும் வரும். அப்போ சுத்தி இருக்கவங்க கேட்குறாங்க, "நீங்க பேச வேண்டாம். ஏதாவது எழுதி குடுக்கலாம் இல்லையோ?" அப்பதான் எழுதுறாரு அந்த லெட்டர். அவ அவ பிராப்தம் பிரகாரம் அவ அவளுக்கு பகவான் பிராப்திச்சிருக்கான். என் பிராப்தம் இப்படி. மாத்த முடியாது. இது விதிக்கப்பட்டது. அதனால இது இப்படிதான் நடக்கும். என்ன பண்ணாலும் மாத்த முடியாது. லெட்டர் எடுத்து அம்மா படிக்கிறாங்க. பார்த்தாங்க. இறங்கி போய் நேர்ந்துட்டாங்க. இப்படி இருக்கணும் வைராகியம்.